அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலை. இன்றைக்கி பார்க்குற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ராசி வேறு, ஒவ்வொரு லக்னங்களுக்கும் அந்தந்த லக்னத்திற்கு உண்டான தன பாக்கிய செல்வ நிலையை சொல்லக்கூடிய ஒவ்வொரு லக்னங்களுடைய பதிவையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தை கையில் வச்சுருக்கிறது எதுங்க அப்படின்னா, பொதுவாகவே நம்ம பார்க்குறது சிம்ம லக்னம் அப்படின்னா பொதுவாக தனஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2, 6, 10 உழைப்பு செல்வத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவோம். இப்போது நம்ம கிரக ரீதியாக எடுக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் முதல் கான்செப்டில் சந்திரன் உள்ளே வருவார், 2வது கான்செப்டில் சுக்கிரன் வருவார், 3வது கான்செப்டில் குரு வருவார். இதோடு 5ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்ம சிம்ம லக்னத்துக்கு இந்த சந்திரன் தனஸ்தானத்தை கையில் வச்சுருக்கிற சந்திரன் எந்த அளவுக்கு ஒரு ஃபேவர் அந்த லக்னத்துக்கு இருக்காரு அப்படின்னா, விரையாதிபதியாக சந்திரனுடைய வீடு சிம்ம லக்னத்துக்கு வருது. அப்போது நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த குடும்பத்துக்காக தன விரயத்தை செய்வோம். எவ்வளவு சம்பாதித்தாலும் சிம்ம லக்னம் குடும்பங்கிறதை விரயஸ்தானமாகி அது சந்திரன் வீடு ஆகிறதுனால குடும்பத்துக்காக செலவு பண்ணுவோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இது ஒரு பக்கம். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். அப்போது தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் 10ஆம் இடம். தனஸ்தானம் குடும்ப வருமானம் வரக்கூடிய இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. உத்தியோகங்கிற இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போது நாம் ஒரே இடத்துல சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல காசு பணம் சம்பாதிக்கிறது, ஒரே இடத்துல இருந்து ஒரே நிலையில் பொருளாதாரம் வர்றதுங்கிறது ரேர். ஏன்னா பொருளாதாரம், உழைப்பு, உத்தியோகங்கிற கையில் வச்சிருக்கிற கிரகம் முழு நட்சத்திரம் சந்திர பகவான் தான். இந்த சந்திர பகவானுக்கு என்ன பேட்டர்ன்? பிரயாண கிரகம்னு பேர், அல்லது ஒரு நிலையில் நில்லாதது, பயணம் சார்ந்து அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு சிம்ம லக்னக்காரங்க ஒரு பக்கம் ஜாப் பார்த்தாங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அவங்களால முடியாது. சரி, மீறி உட்காந்துருக்காங்க, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோகஸ்தானாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னா இருப்பாங்க. ஆனாலும் பிரான்ச் மாற்றுவாங்க, மார்க்கெட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த சீட்டில் உட்காராமல் அடிக்கடி சீட்டு சேஞ்ச் ஆகும், இடம் சேஞ்ச் ஆகும், டேபிளை மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க, கேபின் மாறும், இல்லைன்னா தொழிலினுடைய பிளேஸ் மாறும். அப்போ என்னென்னா கிளைகள், பிரான்ச்சுகள் மாறும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி வெளியில் போய் தண்ணி குடிக்கவும், யூரின் போகவும், அடிக்கடி எதுக்காவது ஒன்றுக்கு எந்திரிச்சு போயிட்டு வர ஒரே இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்க விடாது. அது உத்தியோகமானாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, தனஸ்தானம் சம்பந்தமான விஷயம் இப்படித்தான். அது ஏன்னா சந்திர பகவான் 2ஆம் இடத்துல நட்சத்திரமாக வீட்டு இருக்கிறதுனால இதனுடைய அமைப்பு. அப்போ என்னென்னா, நிரந்தரமாக இவங்க ஒரு வருமானம், அதாவது அன்றாட ரொட்டீனியாக இவங்க ஒரு வருமானத்தை கிரியேட் பண்ணணும்னா இவங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் பேட்டர்ன். இல்லைன்னா தொழிலை கெடுக்கும். நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னா அந்த தொழில் 3 வருஷம் கழித்து டல் அடிக்கும், இல்லை அவதூறான பேர் வரும், இல்லை உங்கள் மனசுக்கு அது ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். இது ஒரு விஷயம். சரி, 2வது சுக்கிரன் கையில் வச்சுருக்காருன்னு சொல்கிறோம். சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்காரு அப்படின்னு எடுத்திங்கன்னா, அதாவது சிம்ம லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா, சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கு அதிபதி, 3, 10க்கு அதிபதி. அதாவது தன்னுடைய முயற்சிக்கும் தன்னுடைய ஜீவனஸ்தானத்துக்கும் காரகனே சுக்கிரன் தான். இங்கேயும் என்ன சொல்லுது, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடம் சுக்கிரனாக இருக்கிறது ஓகே. ஆனால் 3ஆம் பாவமும் சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால தொழில் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தொழில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி உண்டுங்கிறது சுக்கிரனும் சொல்லும். சரி, இவர் சுக்கிரன் சிம்ம லக்னத்துக்கு கொளுத்த பகை கிரகமே ஆனாலும் கூட, மரகாதிபதி அந்தஸ்து பெற்றாலும் கூட 1-5-9 சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால
மெயினாக சகோதர பாவங்கள் சார்ந்து, மனைவியினுடைய குடும்பங்கள் சார்ந்து, வெளி உலக தொடர்பு. ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா களத்திர வீடு, அதாவது பொதுஜன தொடர்புக்கு உண்டான வீடு. அப்போ என்னென்னா மனைவி வழி சொந்தங்களோ சகோதர பாவங்களோ வெளி நபர்களுடைய தொடர்போ இதற்காகவே இதுக்காகவே நம்ம பாடுபட வேண்டிய நிலை 1:9ங்கிற இடத்துல. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்ய செய்ய செய்ய, அதாவது பெண்கள், மனைவியை சார்ந்தவர்கள், சகோதர அத்தை வர்க்கங்கள், சுக்கிரனுடைய காரகங்கள், அத்தை வர்க்கங்களாகட்டும், மாமியார் வீடாகட்டும், நம்ம அப்பா கூட பிறந்த அத்தையாகட்டும், இல்லை சகோதரிகளாகட்டும், இவங்களுக்கெல்லாம் நம்ம பிறக்கக்கூடிய பெண் குழந்தை 1:9 இல்லையா, பிறக்கக்கூடிய நம்மளுடைய பொம்பளை பிள்ளைகளாகட்டும், இவங்களுக்கெல்லாம் மனசு கோணாமல், மெயின் பாயிண்ட் அதுதான். ஏன்னா மனசுங்கிற இடத்த குருவிட வீடு, மனசுங்கிற இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் மனம் கோணாமல் அவர்களுக்கு பிடித்து செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான வருமானம் வந்து கொண்டே இருக்குங்கிறது கான்செப்ட். அதுக்காக நான் சகோதரிக்கு தான் செய்வேன்னு மனைவி வீட்டுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, மனைவி வீட்டுக்கு தான் செய்வேன்னு பிறந்த வீட்டை விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் சாத்தியப்படாது. அப்போது பெண்கள் அப்படின்னா யார் பாவத்தையும் கொட்டிக்காமல் பாரபட்சம் இல்லாமல் செய்யணுங்கிறது சிம்ம லக்னத்தினுடைய கடமை. இதை செய்தார்களே ஆனால் சிம்ம லக்னத்தினுடைய வருமானம், அது கொடுத்துருக்கக்கூடிய சொத்து ப்ராப்பர்ட்டி எந்த காலத்திலும் குறையாது. இவங்களுக்குலாம் செஞ்சாலே ப்ராப்பர்ட்டிலாம் போயிருந்தேன், அது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஆனால் அந்த அளவுக்கு வந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் பாதுகாக்கணுங்கிறது, பெண்களை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சிம்ம லக்னம் தள்ளுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம பெரும் பணம் பெரும் நிதி, அது யார்? குரு தான் கையில் வச்சுருக்காரு இல்லையா. இப்போ இந்த குரு 5-8க்கு ஆதிபத்தியம் பெறுது. நம்மளுடைய பூர்வீகம், குலதெய்வம், பாரம்பரியம் 8ஆம் மாறுது. அப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு, உறவினர்களுக்கு, நம்மளுடைய பூர்வீகத்துக்கு, நம்ம பிறந்த ஊருக்கு அது ஒரு அவப்பெயரைத்தான் சிம்ம லக்னத்துக்கு கொடுக்குதுங்கிறது மாற்று கருத்தே இல்லை. அப்போது பெரும் பணம், பெரும் நிதி, பெரும் பேரு, அழியா புகழ், அழியாத செல்வங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த பூமியை விட்டுட்டு வெளியேறி போய் தொழில் பண்ணினீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் பெரும் பதவி, பெரும் பேரு புகழ், பெரும் நிதிகளை பெற்று வாழ்வதற்கு குரு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 3-7-11 குருவுடைய நட்சத்திரம் இருக்குது, விஷாகம், போராட்டாதி, புனர்பூஷா இருக்குது. அப்போது நீங்கள் அந்த சொந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா உங்களுடைய ஆசைக்கேற்ப அது கௌரவத்தையும் வாரி வழங்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ 5ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணுங்க. 5ஆம் இடம் என்ன? நம்மளுடைய போன ஜென்மம் புண்ணியமும், நம்மளுடைய எண்ணம் ஆசையும், நம்மளுடைய அதிர்ஷ்டமும். அப்போது இந்த 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய விஷயம் தனுசு ராசியாக வரும் இல்லையா, அதுவும் குருவுடைய வீடு தான். இப்போ இந்த குரு காம்பினேஷனில் சொந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் எண்ணப்படி இந்த ஜாதகம் பாஸ் ஆகுங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அப்போ இந்த 3 கிரகங்களும் நிதி நிலைய கையில், அப்போ உங்களுடைய 2ஆம் இடம் பொருளாதாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி 2ஆம் பாவம், உழைப்பு, நிலத்தத்துவம் தான் உங்களுக்கு காசு பணத்தை, தொழிலை, உழைப்பை, கர்மாவை கையில் வச்சுருக்கக்கூடிய தத்துவார்த்தம் நிலத்தத்துவத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்னா அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற நிலம்னா என்னங்க? நிலம் சார்ந்து. அப்போது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறதுலேயே உங்களுடைய ஜாதகம் பரிகாரமாக மாறி உங்களுக்கு யோக பலனை அள்ளித்தரும் என்பது சிம்ம லக்னத்தினுடைய பேட்டர்ன், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ என்னென்னா நம்ம ஆசைகள்ங்கிறது 8ல் உச்சமாகும்போது நமக்கான ஆசைகள் பிரச்சனைங்கிற இடத்துல உச்சமாகுது. அதனால வந்து நம்மளுடைய கூட பிறந்த சகோதர உறவுகளுக்கும், அத்தை வர்க்கங்களுக்கும், நம்மளோட மனைவி வர்க்கங்களுக்கும், பொண்ணாக இருந்தால் பையன், பையனாக இருந்தால் பொண்ணு, அந்த மாதிரி கலத்துற உறவுகளுக்கும் தேவையான
காரியத்தை மன மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கடமையை செய்வீர்கள்னா இந்த சுக்கிரன் எந்த விதத்துலையும் உங்களைய டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா தனஸ்தானத்தில் தான் அது நீசமாகும். அதனால் அவங்களுக்கு செய்யும்போது இது அந்த நீசத்தன்மையை போக்கி தானாகவே பரிகாரமாகி செய்யும். அது மட்டும் இல்லை, சிம்ம லக்னத்துக்கு உழைப்புங்கிற இடத்துல குரு நீசமாவார், 12ஆம் இடத்துல தான் குரு உச்சமாவார். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டங்கிறது 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுது. அப்போ என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள்ங்கிறது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறும்போது அது அபரிமிதமான பொருள் சேர்க்கையும் புகழ் சேர்க்கையையும் தருங்கிறது குருவினுடைய ஆதிபத்தியம். ஓகேங்களா? மீண்டும் வேறொரு லக்னத்தில் உங்களுக்கு வேறு ஒரு பதிவோட தொடர்புள்ள இதில் இன்னும் லக்னங்கள் மிச்சம் இருக்குது. இந்த லக்னத்துக்கு தனஸ்தான சம்பந்தமானதை 12 லக்னத்துக்கும் பார்க்கலாம். நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நான் எல்லா லக்னங்களும் ஒரே இதில் போட்டு வைக்கிறேன் லிங்கில், அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் கருத்துக்களையும் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஜோதிட ரீதியாக தர்றேன். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. ஒரே ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.